எது கிடைக்குதோ எடுத்து மாட்டிக்காதீங்க. என்ன நம்மளுக்கு செட் ஆகுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன் நான். உங்களோட பாடி ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எதை ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவீங்க, யாருக்கு வந்து இந்த மாதிரி பாடி ஷேப் இருக்கோ அவங்களோட ஐக்யூ லெவல் வந்து பயங்கர அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. லேடிஸ் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி ஸ்டேஜ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடும். 100ல் 90% இப்படி தான் இருப்பாங்க. ஷார்ட் கேர்ள்ஸ் அது ஸ்வீட் கேர்ள்ஸ் அது ஒரு மித்து கூட சொல்லுவாங்க. வேற எந்த ஸ்ட்ரக்சர்ஸுமே அது பண்ணவும் முடியாது. அவங்களுக்கு வந்து என்ன போட்டாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி பார்க்கும் போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு ட்ரெஸ் போடும் போது அந்த ஸ்கர்ட்டை கேரி பண்ணக்கூடிய ஒரே பாடி ஸ்ட்ரக்சர் ஒரே ஆள்னா அது நீங்கள் தான். ஜெனட்டிக்கலி தே ஆர் பிளெஸ்ட் ஆக்சுவலாக. தே ஆர் த மோஸ்ட் கர்வி உமன்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஆக்சுவலாக இது பார்த்ததுக்கு அப்புறமேட்டு. நக்கீரன் 360 நேயர்களுக்கு வணக்கம். இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா விமென்ஸ். இது ஆக்சுவலி இது ரொம்ப பெரிய டாபிக். நான் உங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ ஸ்வீட்டாக எவ்வளோ மைண்டில் வச்சுக்கிற மாதிரி சொல்ல முடியுமோ நான் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த பேசிக்காக இவங்களோட பாடி பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 6 வகை போதுங்க. 6 டிவிஷன்ஸ் இருக்குது. அதில் வந்து மேஜராக வந்து ஒரு ஃப்ரூட்டை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு ஆப்பிள் எடுத்துக்கலாமே. இது இப்போ இந்த ஆப்பிள் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பாடி பேட்டர்னில் வந்து ஒரு 100% வந்து ஒரு 40% வந்து இந்த பாடியில் தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து அவங்க லேடிஸ் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் தே கெட் ஈஸிலி அந்த ப்ரெக்னென்சி ஸ்டேஜ்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்பிள் ஷேப்புக்கு வந்துடுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு 90%, அதாவது நம்ம 100ல் 90% இப்படி தான் இருப்பாங்க பார்த்தாங்கன்னா. அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் போயிடும். என்னடா நம்ம வந்து எப்படி ட்ரெஸ் பண்ணுறது, இப்படி இருந்தோமே இப்படி ட்ரெஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போவாங்க. அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுவோம். ஆக்சுவலாக அவங்க எப்படி என்ன மாதிரி ஸ்டைல் பண்ணலாம், பேசிக்காக இந்த மாதிரி பேட்டர்ன் உள்ள பாடி எப்படி இருப்பாங்கன்னா அவங்களோட அப்பர் ஷோல்டர்ஸ் அண்ட் லெக்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே மெஷர்மெண்ட்டில் இருக்கும். ஆனால் அவங்க வேஸ்ட் போர்ஷன் மட்டும் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஸோ அந்த லோவர் பாடி போர்ஷன், அந்த வேஸ்ட் போர்ஷன், அதாவது நம்ம பஸ்ட்டிலேருந்து கீழே வந்து அந்த தைஸ் வரைக்குமே பார்த்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஆப்பிள் ஃபார்மில் ஒரு ரவுண்டாக இருக்கும். ஸோ இவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது வந்து அந்த நடுவில் இருக்கிற போர்ஷனை வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம கம்மியாக காமிச்சிட்டு அப்பர் போர்ஷன் அண்ட் லோவர் போர்ஷன் வந்து நம்ம கொஞ்சம் ஹெவியாக காமிச்சோன்னா அவங்களுக்கு வந்து அந்த ஹைட் கன்சிஸ்டன்சியும் மேனேஜ் ஆகும். அண்ட் அதை வந்து அவங்க இன்னும் எலகெண்ட்டாக காமிக்கிறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு வந்து பெப்ளம் டாப் அப்படின்னு சொல்லுவாங்க. பெப்ளம் அப்படின்னா என்னன்னா ஒரு டாப், அதாவது இந்த அளவுக்கு ஒரு கட் வந்துட்டு இங்கே வந்து ஒரு ஃப்ரில் மாதிரி வரும். ஸோ இதை தான் வந்து பெப்ளம்னு சொல்லுவாங்க. நீங்கள் நிறைய ஸ்டோர்ஸில் பார்த்துருப்பீங்க. அது இப்போ ட்ரெண்டில் கூட இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அந்த மாதிரி டாப் போடும் போது என்ன ஆகும்னா நம்ம உட்காரும் போதோ நம்ம நிற்கும் போதோ இந்த போர்ஷன் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து கவர் ஆகாமல் கொஞ்சம் லூஸாக தெரியும் போது ஓகே டாப்னால தான் அந்த பாடி அப்படி இருக்குன்ற மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் போயிடும். நம்மளோட ஐசைட் அப்படி ஆகிடுமே தவிர அவங்களோட ஃபர்ஸ்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து ஃபேஸ் அண்ட் ஷோல்டர்ஸ் கிட்ட வந்துடும். அண்ட் அவங்க வந்து லோவர் பாடியோட கான்சென்ட்ரேஷன் எப்படி போகலான்னா ஒரு பூட் கட் பேண்ட்ஸோ இல்லை வந்து ஒரு ஃப்ளேர்டு பேண்ட்டாக வரும். அது ஜீனாவாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து பேண்ட்ஸ் ஃபார்மல் பேண்ட்ஸாகவும் இருந்தாலும் சரி. ஸோ வேஸ்ட் பேண்ட்ஸ், ஹை வேஸ்டட் ஃபார்மல் பேண்ட்ஸு, ஸோ அந்த மாதிரி டாப் போடும்போது அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் செட் ஆகும். எஸ்பெஷலி இந்த மாதிரி பாடிக்கு பார்த்திங்கன்னா 3/4 ஹேண்ட் முக்கியமாக அதுதான் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கன்சைஸ் பண்ணி காமிக்கும். அண்ட் மோஸ்ட்டாக வந்து அவங்களோட பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு வி நெக் போடலாம். ஒரு ட்ரை அவாய்டிங் வந்து ஒரு அந்த க்ளோஸ் நெக், டர்ட்டில் நெக் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இவ்வளோ தூரம் வந்து ஃபேப்ரிக் இருக்கும், நம்ம ஃபேஸ் மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி விஷயத்தை நம்ம அவாய்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு அப்பர் பாடியை வந்து கொஞ்சம் எக்ஸ்போசிவாக ஆஃப் ஷோல்டர்ஸு ட்ரெஸ்ஸஸில் கூட பார்த்திங்கன்னா தே கேன் வேர் சைடு, அதாவது இந்த சைடில் வந்து ஃப்ளேர் வச்ச ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். ஸோ பயாஸ் ட்ரெஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க அது. ஸோ அந்த மாதிரிலாம் அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து அவங்களுக்கான செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து பயங்கரமாக இருக்கும். ஸோ அடுத்த பேட்டர்ன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாடி என்னன்னா வந்து பியர் ஷேப்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு அந்த பியூர் ஷேப் பார்த்திங்கன்னா வந்து அதோட மேலே போர்ஷன் வந்து சின்னதாக இருக்கும், கீழே வந்து அதோட வந்து வேஸ்ட் போர்ஷன், அந்த வேஸ்ட் அண்ட் பட் போர்ஷன் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ இது வந்து மோஸ்ட்
ரிஸ்க்லேயே வந்து நம்மளுக்கு இருக்கிறத விட இங்கே சவுத் ஆஃப்ரிக்கன்ஸ் ஆஃப்ரிக்கா சைடில் அந்த மாதிரி போனீங்கன்னா அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சரே அப்படி தான் இருக்கும். அண்ட் இவங்களுக்கு வந்து ஒரு மித்துன்னு கூட சொல்ல முடியாது, ஆக்சுவலாக ஒரு ஃபேக்ட் ஒரு ஃபேக்ட்ஃபுல்லாக ஒன்று சொல்லுவாங்க. யாருக்கு வந்து இந்த மாதிரி பாடி ஷேப் இருக்கோ அவங்களோட ஐக்யூ லெவல் வந்து பயங்கர அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. தே ஆர் மோர் இன்ட்ரெஸ்டிங் பீப்புள், தே ஆர் மோர் ஃபேக்ட்ஃபுல் பீப்புள் ஆக்சுவலி. ஸோ அவங்களோட லோவர் போர்ஷன் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் போது they can carry themselves, they have a lot of self confidence than நம்ம வந்து இந்த மாடல்ஸோட இதை பார்க்க காட்டி அவங்களுக்கு இருக்கிற ஒரு விஷயம் வந்து ஜாஸ்தியாக இருக்கும், அவங்களோட ஸ்ட்ரென்த் லெவல்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா பேசிக்காக வந்து என்ன மாதிரி கேரி பண்ணலாம் அப்படின்னா இவங்களோட லோவர் பாடியை வந்து எந்த அளவுக்கு ஃப்ளேர்டாக காமிக்கிறாங்க, ரொம்ப அதாவது கீழே பேண்ட்ஸ் போடும் போதும் சரி ரொம்ப வந்து சுருங்காமல் காமிக்கணுங்க. ஏன்னா வந்து அப்போ தான் வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து நேராக ஃபேஸில் போகும், இல்லைனா என்ன ஆகும்னா அந்த லோவர் பாடியில் தான் கான்சன்ட்ரேஷன் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணலாம் இவங்க. இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து தே கேன் வேர் நைஸ் ஷர்ட்ஸ் போடலாம். ஷர்ட்ஸ் போடும் போது ஹை வெயிஸ்டடாக வந்து ஒரு ஸ்கர்ட்டாக இருக்கலாம், இல்லை ஒரு பேண்ட்டாக இருக்கலாம், அந்த மாதிரி வந்து அவங்க போடும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டாவது இவங்க செலக்ட் பண்ணக்கூடிய ஃபேப்ரிக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப சாஃப்டான ஃபேப்ரிக்ஸ், அந்த ஜிஎஸ்எம்லாம் வந்து ரொம்ப தின்னான ஃபேப்ரிக்காக பார்க்கறது வந்து அவங்களுக்கு, அதாவது அவங்க கேரி பண்ணும் போது அவங்க இன்னும் வந்து அந்த ஷேப்பும் கொடுக்கும், அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அது கேரி பண்ணுற மாதிரி அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. ஏன்னா சில இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம், எந்திரிக்கும் போதாக இருந்தாலும் சரி, உட்காரும் போது. ஏன்னா இந்த பாடி ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய காமனான ப்ராப்ளம் இது. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி விஷயங்கள் அவங்க கேரி பண்ணும் போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேல் ஃபீல் ஃப்ரீ ஆக்சுவலாக, அதுதான் உண்மை. ஸோ நம்மளை யாராச்சும் பார்க்குறாங்களா அந்த ஒரு தாட் அவங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். இது நான் வந்து நிறைய பேர்கிட்ட போய் நான் பேசிக்காக இன்டர்வியூ, அதாவது எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேன் நான். உங்களோட பாடி ஸ்ட்ரக்சரில் நீங்கள் எதை ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணுவீங்க? ஸோ ஏன்னா ஜிம்முக்கு மோஸ்ட்டாக வர கேட்டகரிஸ் பார்த்திங்கன்னா இந்த கேட்டகரிஸ் தான் இருப்பாங்க. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயமே எனக்கு வந்து லென்த்தாக வேணும் டாப்பு. நீங்கள் லென்த்தாக போடணும்னு இல்லை, பட் நீங்கள் கீழே இருக்கிற உங்களோட லோவர் பாடியோட போர்ஷன் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ரொம்ப கன்சைஸ் பண்ணி காமிக்காமல் இருக்கிறீங்களோ அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ இவங்க வந்து இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ்லேயே நீங்கள் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு அதோட அவுட்லுக் வந்து ரொம்ப அழகாக தெரியும். நெக்ஸ்ட் செக்டார் பார்த்திங்கன்னா ஹவர் கிளாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹவர் கிளாஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்த சாண்ட் கிளாக்லாம் பார்த்துருக்கீங்களா, அது வந்து மேலேயும் ஒரு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும், கீழேயும் ஒரே ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கும், நடுவில் இருக்க போர்ஷன் மட்டும் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சர் கொடுக்கும், ஒரு ப்ராப்பரான ஒரு பெண்டாக இருக்கும். ஸோ மோஸ்ட்டாக நம்ம மாடல்ஸு இவங்கள ஒரு மைண்டில் வைக்கும் போது இவங்க ஹவர் கிளாஸ் ஷேப்பில் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. இவங்களோட ப்ராக்டிஸிங்கே பார்த்திங்கன்னா அவங்களோட கான்சன்ட்ரேஷன் வந்து டம்மி மட்டும் போட்டுறக்கூடாது, வெயிஸ்ட் லைன் மட்டும் அவங்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க அதில். ஸோ அவங்களுக்கு வந்து என்ன மாதிரியான இது செட் ஆகும் அப்படின்னா க்ரால் நெக்குன்னு சொல்லுவாங்க. அது வந்து ஒன் ஆஃப் இப்போ ஸ்கூப் நெக்கு, இதெல்லாம் நீங்கள் வந்து நீங்களே போய் கொஞ்சம் கூகுள் பண்ணி நீங்கள் பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். வாட் இஸ் க்ரால் நெக், வாட் இஸ் ஸ்கூப் நெக் அப்படின்றது. ஸ்கூப்னா ஒன்றும் இல்லைங்க, நம்ம வந்து ஒரு ஐஸ்கிரீம்லேருந்து எடுப்போம் பார்த்தீங்களா, ஒரு ரவுண்டு வரும்ல, அந்த நெக்கு தான் ஸ்கூப் நெக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ க்ரால் நெக்குன்றது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வந்து இந்த ஃபேப்ரிக், அதாவது ஒரு டிஷர்ட் வந்து ரொம்ப டைட்டாக இல்லாமல் அதை வந்து கொஞ்சம் லூஸாக, பட் ஆனால் வந்து உங்களுக்கு லேயர்ஸ் இருக்கும், அதுதான் வந்து க்ரால் நெக்கு. அண்ட் உங்களுக்கு வந்து டர்ட்டில் நெக்ஸ், இந்த மாதிரியான அதாவது கம்ப்ளீட்டாக வந்து ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி ஃபேப்ரிக்கு, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து போகும். ஏன்னா அவங்களோட பாடி ஸ்ட்ரக்சர் பேசிக்காக வந்து மேலே ஒரு எந்த அளவுக்கு ப்ரொபோர்ஷனேட்டாக இருக்கோ அதே மாதிரி கீழேயும் இருக்கும். இவங்க வந்து ட்ரெஸ்ஸஸ், இப்போ ஒரு பார்ட்டிக்கு போகிறாங்க, ட்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம இந்த ப்ராப்பராக ட்ரெஸ்ஸுன்றது, ஆக்சுவலி ட்ரெஸ் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சிங்கிள் பீஸில் வர்றது தான் ட்ரெஸ், அதுதான் ட்ரெஸ்ஸுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்டெச்சுன்னு சொல்லுவாங்க, ஸ்டெச்சோ ஷீத், அது ஷீத்துன்னு கூட நம்ம சொல்லலாம். அது எப்படி பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் பீஸ் ட்ரெஸ்ஸாக இருக்கும். மோஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸோட பேட்டர்னே அவங்களுக்கு வந்து அவங்களோட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸே அதுதான். ஸோ அந்த ஷீத் மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப வந்து ஆப்டாக இருக்கும். அண்ட் இவங்களுக்கு இருக்கிற ஒரே மைனஸ் என்னென்னா, மோஸ்ட்டாக இந்த மாதிரி கேட்டகரியில் ஃபாலோ ஆகிறவங்க வந்து டாலாக இருப்பாங்க. ஸோ இப்போ மாடல்ஸே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5-6 கிட்ட இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது இவங்களோட டாப்பை வந்து கொஞ்சம் இலாங்கேட் பண்ணிவிட்டு
கீழே வர அந்த டாப்புக்கு கீழே போடுற அந்த பாட்டம்ஸை வந்து தே கேன் மேக்ஸிமம் அது எந்த அளவுக்கு வந்து அவங்க கம்மி பண்ணி, அதாவது ரெடியூஸ் பண்ணி ஃபிட்டிங்காக போடாமல் அகெயின் ஒரு ஸ்கர்ட்டாவோ ஒரு இதாவோ போடும் போது ஒரு ஜென்ரல் நம்ம வெளியில் போகிறோம் கேஷுவல் அட்டையருக்கு அந்த மாதிரிக்கெலாம் அவங்க ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் இவங்க வந்து ட்ரென்ச் கோட்ஸ்லாம் ஜாஸ்தியாக யூஸ் பண்ணலாம். தே கேன் யூஸ் அ லாட் ஆஃப் ட்ரென்ச் கோட்ஸ், ஒரு டபுள் லேயர்ட் ஜாக்கெட்ஸு, பேட்டர்ன் ஃபேப்ரிக்ஸ், இவங்க மேலே நம்ம என்ன வேணால் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாங்க. பிகாஸ் தே ஆர் த மோஸ்ட் கர்வி உமன்ஸ் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஸோ ஜெனட்டிக்கலி தே ஆர் பிளெஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் நம்ம சொல்லணும். அடுத்த செக்டார் பார்த்தீங்கன்னா இன்வெர்டட் ட்ரையாங்கிள். பேசிக்காக இவங்க வந்து ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்காக தான் இருப்பாங்க. ஃபீமேல் ட்ரெயினர்ஸ்லாம் நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா அவங்களோட அப்பர் ஷோல்டர்ஸ் மட்டும்தான் வந்து ஒரு 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 ஃபிசிக்கில் இருக்கும். அண்ட் தே ஹாவ் அ வெரி ஜீரோ சைஸ் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இவங்களோட பாடி வந்து மேலே அந்த ஷோல்டர்லேருந்து கீழே வர போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து ஒரு ப்ராப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு நேரோவாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஷார்ட்டாகவும் இருக்கலாம், டாலாகவும் இருக்கலாம். பட் ஆனால் இவங்களோட பேசிக்காக ஃபிசிக் மெயின்டைன் பண்ணுறது பார்த்திங்கன்னா இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் வந்து அந்த ஷோல்டர் போர்ஷனுக்கு தான் ரொம்ப போகும். ஸோ தே கேன் வேர் இப்போ டைட்ஸோ இல்லை இந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் பாடி ஹக்கிங் மாதிரி ஃபேக்டர்ஸ்லாம் இவங்க ட்ரை பண்ணலாம். ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி ஃபிசிக் வந்து கீழே பயங்கரமாக இருக்கிறதுனால தே லுக் இலாங்கேட்டட், தே லுக் ஒரு ப்ராமினெண்ட்டாக ஒரு ஹைட் ரேஷியோ வந்து இமீடியட்டாக ஏறின மாதிரி இருக்கும். இவங்க வந்து மேக்ஸிமம் தே கேன் ட்ரை சம்திங், ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் கொடுக்கலாம் மோஸ்ட்லி, ராதர் தென் கிவிங் அ ஃபார்மல் லுக்கோ அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களோட டெண்டன்சியே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பாடியோட டெண்டன்சி பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஒரு ஒரு மாஸ்குலைன் அப்ரோச் தான் இருக்கும். அவங்க வந்து பேசுகிறதா இருக்கட்டும், அவங்க நிற்கிறதா இருக்கட்டும், அவங்க ஒரு ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் நீங்கள் நோட் பண்ண ஆரம்பிப்பீங்க ஆக்சுவலாக இது பார்த்ததுக்கு அப்புறமேட்டு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவங்கக்கிட்ட ஒரு ஒரு மேல் ஓட பாதி விஷயங்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கும். ஏன்னா அவங்களோட ஹேண்டிலிங்கே ரஃப்பாக இருக்கும் எல்லாமே. ஸோ இதுதான் அந்த மாதிரி இருக்கிற கேட்டகிரி பார்த்திங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கான ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்னால் பேசிக்காக வந்து தே கேன் அவாய்ட் அ லாட் ஆஃப் பிரிண்ட் விஷயங்கள் வந்து தே கேன் அவாய்ட். ஏன்னா அது வந்து ஆல்ரெடி வந்து அவங்களோட ஷோல்டரை வந்து அவங்க தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினப்பாங்க. பிகாஸ் அதுக்காக தான் நம்ம வந்து ஃபிசிக் மெயின்டைன் பண்ணி ப்ராப்பராக ஜிம்மிங்லாம் போய் ஒரு லைஃப் ஸ்டைலில் இருக்கும் போது அவங்களோட என்டையர் அவுட்லுக் வந்து தான் எனக்கு தெரியணும்னு நினைப்பாங்களே தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல மட்டும் பிரிண்ட் போட்டுட்டு வரேன் அப்படின்னா நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஒர்க் அவுட் பண்ணி நான் அவ்வளோ என்னோட பாடியை ஃபிட்டாக வச்சுக்கும் போது அந்த இடம் டிஸ்ட்ராக்ட் ஆகும் உங்களுக்கு. இப்போது சொல்லுவாங்க இந்த மாதிரி கேமராஸில் வந்து சில பேட்டர்ன்ஸ் வந்து ஜாரிங் ஆகும், சில பேட்டர்ன்ஸ் வந்து போட்டால் கேமராவுக்கு வந்து இரிட்டேட் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்க. அது ஏன் அப்படின்னா அது வந்து இதனால தான். இது வந்து நாட் ஓன்லி ஆன் கேமராஸ் பட் நம்மளோட கண்ணே பார்த்திங்கன்னா அது ஒரு கேமரா தான். ஸோ நமக்கே அது இரிட்டேட் ஆகும். ஸோ நம்ம பார்க்குற ஃபஸ்ட்டு நம்மளோட அப்ரோச்சே வந்து என்ன இது ஓகே ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஓகே அது அந்த மாதிரி இருக்குமே தவிர அவங்களோட ஃபேஸோட கான்சன்ட்ரேஷன் வந்து நம்மளுக்கு போயிடும். ஸோ அவங்க எதுக்காக வராங்க, என்ன மோட்டிவேஷன் இப்போக்காக வராங்கன்றது அது ஆட்டோமேட்டிக்காக வந்து அது அப்படியே ட்ராப் ஆகிடும். ஸோ இன்வெர்டட் ட்ரையாங்கிள் வந்து தே கேன் கிவ் மோர் கைண்ட் ஆஃப் கேஷுவல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் லுக்குன்னு சொல்லலாம். அவங்க வந்து தே கேன் அவாய்ட் வேரிங் அ லாட் ஆஃப் ஹீல்ஸ். அந்த ஹீல் போடும் போது என்ன ஆகும்னா ஆல்ரெடி தே ஆர் இன்வெர்டட்னும் போது இன்னும் அந்த இன்வெர்டட் பாடியை தூக்கி கொடுக்குற மாதிரி ஹீல் வந்து செட் ஆகும். ஸோ மேபி இஃப் தே ஆர் வெரி ஷார்ட் தே கேன் ட்ரை ஹீல்ஸ் பட் தே கேன் கோ ஃபார் வெட்ஜஸ் ஆக்சுவலாக மோர் தென் பாயிண்டட் ஹீல்ஸ். அந்த மாதிரி தே கேன் ட்ரை ஃபார் ஸ்போர்ட்ஸ் ஷூஸ், ரொம்ப ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபீல் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு ஜென்ரல் கேன்வஸ் ஷூஸோ ஒரு வாட் எவர் இட் இஸ் அந்த ஷூ டைப்ஸ் மோஸ்ட்டாக அவங்க ட்ரை பண்ணாங்கன்னா. ஏன்னா கீழே என்ன ஆகும்னா உங்களுக்கு ஷூ போடும் போது இன்னும் கொஞ்சம் ப்ராடாக தெரியும். அது வந்து நம்ம நோட் பண்ண மாட்டோம். பட் நீங்கள் ஒரு மிரரில் ஃபுல்லாக நீங்கள் நின்று பார்க்கும்போது நீங்கள் ஒரு ஹீல் போட்டுட்டு நிற்கிறதுக்கும் நீங்கள் ஒரு ஷூ போட்டுட்டு நிற்கிறதுக்கும் போத் ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் தட் இஸ் அ வெரி பிக் டிஃப்ரென்ஸ். அங்கே ஒரு மிகப்பெரிய டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு வந்து க்ரியேட் ஆகும். பாய்ஸ் வந்து ஸ்லிப்பர்ஸ் போடுறதுக்கும் ஷூஸ் போடுறதுக்கும். ஸோ திஸ் இஸ் வாட் ஐம் ட்ரைங் டு டெல் யூ. நீங்கள் ஒரு கண்ணாடி முன்னாடி பார்க்கும் போது இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஒரு ட்ரெஸ் போடும் போது இதுக்கு ஹீல் செட் ஆகுதா இல்லை இதுக்கு ஷூஸ் செட் ஆகுதா அப்படின்றத வந்து நீங்கள் அந்த மிரர் முன்னாடி பார்த்துட்டு நீங்கள் போங்க. பிகாஸ் நம்ம வெளியில்
போகும்போது அந்த அந்த பேசிக்காக என்ன பண்ணுவோம், ஷூ ஸ்டாண்ட் வெளியில் இருக்கும், ஓகே வெளியில் இது ஓகே நம்மளுக்கு பிடிச்ச கலர் ஒன்று போட்டு போவோம், பட் அது நம்மளுக்கு செட் ஆகுதா இல்லையான்னு நம்ம யோசிக்க மாட்டோம். ஸோ இன்வெர்டட் பீப்புள் ட்ரை ஃபாலோயிங் திஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இன் காமன் டால் விமன், டால் சைட், அதாவது இருக்கிறதுலே வந்து அவங்க ரொம்ப லென்த்தாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட அப்பர் பாடி ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும், லோவர் பாடி வந்து அந்த லெக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அப்நார்மலாக ரொம்ப ஒரு ஒரு லென்த் கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது தே கேன் ட்ரை வேரிங் டூனிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, டூனிக் டாப் அப்படின்னு இருக்கும். அது பார்த்தீங்கன்னா குர்தா மாதிரியும் இருக்காது, அட் த சேம் டைம் அது வந்து பெப்ளம் மாதிரியும் இருக்காது. இது ரெண்டுத்துக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். அது ஏன் அந்த மாதிரி உங்களை டாப் ட்ரை பண்ண சொல்கிறோன்னா, தட் வில் கட் டவுன் யோர் உங்கள் அப்பர் பாடியை இன்னும் லென்த்தாக காமிக்கும். ஸோ உங்கள் கால் வந்து உள்ளே அந்த டாப்குள்ளே போகிறனால உங்கள் லெக்கோட ரேஷியோ வந்து குறையும். ஸோ யூ ஆர் மோஸ்ட்லி எக்ஸ்பெக்டட் டு வேர் ஃப்ளாட்ஸ் மோர் தென் நீங்கள் ஹீலோ இல்லை ஷூஸோ அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளாட்ஸ் ட்ரை பண்ணலாம். ரொம்ப சிம்பிள், ஆக்சுவலி ரொம்ப பட்ஜெட் ஃப்ரீயும் கூட. ஸோ நீங்கள் யூ கேன் ஹாவ் அ லாட் ஆஃப் ஃப்ளாட்ஸ் ஆப்ஷன்ஸ் ஆல்சோ, அதுலேயே நிறைய இருக்குது. And you can try wearing skirts, especially skirts are made for you னே சொல்லாங்க. ஏன்னா வந்து லாங் ஸ்கர்ட்ஸ்லாம் போடும்போது அந்த ஃப்ரேமுக்கோ சரி அந்த ஒரு 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 விஷயம் உங்களை பார்க்கும் போதே வந்து ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு கொடுக்கும் அந்த ஸ்கர்ட் போடும் போது. ஏன்னா அந்த ஸ்கர்ட்டை கேரி பண்ணக்கூடிய ஒரே பாடி ஸ்ட்ரக்சர் ஒரே ஆள்னா அது நீங்கள் தான். வேற எந்த ஸ்ட்ரக்சர்ஸுமே அது பண்ணவும் முடியாது, ஒரு அவுட்லுக்காக வந்து அந்த ப்ராடக்டை நம்மளால் காமிக்கவே முடியாது. ஸோ இந்த மாதிரி டாலாக இருக்கிறவங்க யூ கேன் ஃபாலோ திஸ். அண்ட் பேசிக்கலி இப்போ ஸ்லீவ்ஸு இப்போ அந்த மாதிரி கான்சென்ட்ரேட் பண்ணோன்னா யூ கேன் ட்ரை வேரிங் ஒரு பஃப் ஸ்லீவ் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா யூ கேன் பட் அவாய்ட் வேரிங் இந்த ஷார்ட் ஸ்லீவ்ஸ்லாம் வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிங்கன்னா அதுதான் நீங்கள் உங்களுக்கு பண்ணிக்கிற மிகப்பெரிய ஃபேவராக இருக்கும். ஏன்னா அது நீங்கள் போடும்போது ஆல்ரெடி உங்கள் காலும் லென்த்தாக இருக்கும், உங்கள் கையும் லென்த்தாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா உங்களோட ஸ்ட்ரக்சர் இன்னும் ரொம்ப சுருங்கி போய் ரொம்ப வீக்காக தெரிவிங்க. ஸோ whatever you are healthy அந்த ஒரு செக்டார் வரும்போது நீங்கள் வீக்காக உங்களையே நீங்கள் காமிச்சிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் தாண்டி இப்போது இருக்கிற நம்ம ஊரில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறது வந்து இந்த ப்ளஸ் சைஸஸ் தான். எனக்கு இந்த ப்ளஸ் சைஸஸ்க்கு எப்படி ட்ரெஸ் பண்ணுறதுனே தெரியல. இவங்க வந்து பேசிக்காக பயங்கர டிப்ரெஷனில் ஃபாலோ ஆகக்கூடிய ஒரு கேட்டகிரி. என்னையே பார்த்தீங்கன்னா ஐ வாஸ் 95 kgs ஒரு 3 months பேக். ஸோ அந்த டைம் அப்போலாம் நான் வெளியில் ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டா கூட நான் என்ன ட்ரெஸ் இருக்கு என் வார்ட்ரோபில் நான் போட்டு எப்படி வருது, எல்லாம் வரவங்களெல்லாம் இப்படி இருக்காங்களே, நான் என்ன எப்படி பியூட்டிஃபுல்லாக காமிச்சிக்கிறது, ஐ வெண்ட் த்ரூ அ லாட் ஆஃப் டிப்ரெஷன். ஸோ அதே மாதிரி தான் இந்த ப்ளஸ் சைஸ் கிட்ட போய் நம்ம போய் பேசும் போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு தே ஹாவ் ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ இதை எப்படி பிரேக் பண்ணலாம்? ப்ளஸ் சைஸஸ் மோஸ்ட்டாக ஷார்ட்டாக தான் இருப்பாங்க, அதாவது ஷார்ட் கேர்ள்ஸ், அது ஸ்வீட் கேர்ள்ஸ், அது ஒரு மித்து கூட சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து என்ன போட்டாலும் ரொம்ப க்யூட்டாக இருக்கும், அதுதான் விஷயம். ஸோ அவங்க வந்து ட்ரெஸ்ஸஸ் நிறைய ஹேண்டில் பண்ணலாம். இந்த காட்டன் ட்ரெஸ்ஸஸ், இந்த ஏ லைன் ட்ரெஸ்ஸஸ், இந்த ஃப்ளேட் ட்ரெஸ்ஸஸ், இந்த மாதிரி அவங்க ட்ரெஸ் போர்ஷன்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணி அதை வந்து அவங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளாக இருக்கோ. ஏன்னா ஆல்ரெடி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் நம்மளால் கொடுக்க முடியாது. பிகாஸ் அவங்களுக்கு வந்து அந்த பாடியில் இருக்கிற ஃபேட்டும் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஸோ அவங்கள காமிச்சிக்கிற விதம் தான். ஸோ மோர் அவங்களோட அப்பர் பாடியை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வைடாக காமிக்கிறாங்க, ஆஃப் ஷோல்டர்ஸ் போடுறாங்க, சிங்கிள் நெக்கு, எசெமெட்ரிக்கல் ஷர்ட்ஸ்ன்னு கூட இருக்குது. அது பார்த்தீங்கன்னா ஷர்ட்ஸ்னால் எசெமெட்ரிக்கல் ஷர்ட்ஸ் அப்படின்னா நார்மலாக ஒரு ஷர்ட் எப்படி இருக்கும்னா உங்களுக்கு இங்கே பட்டன் வச்சு காலர் வச்சுருக்கோம். பட் எசிமெட்ரிக்கல் ஷர்ட்ஸ்னால் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்னில் இருக்கும், இங்கே பட்டன்ஸ் இருக்கும். ஸோ தட் யூ கேன் ஓப்பன் இட் அப், இல்லை இங்கே ஜிப்பிங் இருக்கும். இந்த போர்ஷனை வந்து உங்களுக்கு ரொம்ப இலாங்கேட் பண்ணி அழகாக காமிக்கும் போது என்ன ஆகிடும்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் லோவர் பாடி மறைஞ்சிடும். ஸோ உங்களோட ஃபேஸு, உங்களோட இப்போ மேக்கப்னு சொல்ல வரணும்னா கூட இவங்களுக்கு வந்து யூ கேன் கான்சென்ட்ரேட் அ லாட் இன் யுவர் ஐஸ். உங்களோட ஐ மேக்கப்பை வந்து நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணலாம் பார்க்குறவங்க கிட்ட நீங்கள் பேசும்போது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த விஷயம் வரைஞ்சிரும். ஹீல்ஸுன்றது வந்து உங்களுக்காக படைக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து யூ கேன் வேர் அ லாட் ஆஃப் ஹீல்ஸ். ஹீல் கூட பார்த்தீங்கன்னா மோர் தென் பாயிண்டட், யூ ட்ரை வெட்ஜஸ்,
எந்த அளவுக்கு, அதாவது வெஜ்ஜஸ் சொல்கிறோன்னா பிகாஸ் அது வந்து பேக் போன்ஸை வந்து உங்களுக்கு எஃபெக்ட் பண்ணாது. த மோர் யூ ஸ்டாண்ட் ஆன் ஒரு ப்ராப்பர் ஹீலில் நீங்கள் நிற்கும் போது என்ன ரொம்ப நேரம் நீங்கள் நிற்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஹேர் ஹோஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தேல் பர்டிகுலர்லி வேர் திஸ் பாயிண்டட் ஹீல்ஸ், ஏன்னா அவங்களுக்கு ப்ரொஃபஷனே அதான். பட் அவங்க போய் கேட்டால் தான் தெரியும் அவங்களுக்கு கால் எவ்வளோ வலிக்குதுன்னு தெரியும். ஸோ அதே மாதிரி தான் அந்த பாயிண்டட் ஹீலில் ட்ரை பண்ணாமல் வெஜ்ஜஸ் ஏன் ட்ரை பண்ண சொல்கிறோன்னா, அந்த ஃப்ரண்ட்லேருந்தே உங்களுக்கு அந்த லேயரிங் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்லேருந்தே 3 இன்ச் இருக்கும். ஸோ என்ன ஆகும்னா நீங்கள் நிற்கும் போது ஒரு ஃப்ளாட் ஜோனில் நிற்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு அந்த ஹீல் இருக்கும். ஆனால் இப்போ இதே வந்து பாயிண்டட் போனீங்கன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு நேரோவாக இருக்கும், இந்த இடத்துல மட்டும்தான் ஹீல் இருக்கும். ஸோ உங்கள் கால் எந்த அளவுக்கு பெண்ட் ஆகுதோ பின்னாடி அந்த உங்களோட ஸ்பைனல் கார்டு வந்து அந்த அளவுக்கு இட் வில் ஸ்டார்ட் பெண்டிங். And what happens is, especially moms, especially who have undergone the C-sections எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த இன்ஜெக்ஷன் ஏற்றிருப்பாங்க டெஃபினட்டாக பின்னாடி வந்து அவங்களுக்கெல்லாம் வந்து இது இமீடியட்டாக பெயின் கொடுக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து இமீடியட்டாக ரிஃப்ளெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ யூ பீப்புள் ஈஸிலி கேன் அவாய்ட் ஆல் திஸ் அண்ட் ட்ரை வேரிங். இப்போ வந்து நம்ம ஷூஸ் கேன்வஸ் ப்ராப்பர் ஷூஸ்லேயே உங்களுக்கு வந்து ஹீல் வச்சு ஷூஸ் இருக்குது, அதாவது வெஜ்ஜி டைப் ஷூஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இருக்கிற பிராண்ட்ஸில் நிறைய பிராண்ட்ஸில் யூ ஹேவ் ஆல் திஸ் ஷூஸ். ஸோ யூ கேன் ட்ரை தட் டைப் ஆல்சோ. ஸோ திஸ் இஸ் த பேசிக் டைப் நம்மளோட இதில் வந்து ஃபாலோ பண்ணுறது. ஸோ இந்த 6 டைப்ஸ் தான் நம்ம பேசிக்காக பார்க்குறது. ஸோ இஃப் யூ ஹாவ் எனி கைண்ட் ஆஃப் டவுட்ஸ் ஆர் எனி திங் யூ கேன் ஜஸ்ட் கோ டு த ஸ்டோர், ஃபீல் ஃப்ரீ, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கப்புறம் டிசைட் பண்ணுங்கள். எது கிடைக்குதோ எடுத்து மாட்டிக்காதீங்க. என்ன நம்மளுக்கு செட் ஆகுமோ அதை ட்ரை பண்ணுங்கள். பி கான்ஃபிடென்ட் ஆல்வேஸ் அண்ட் ஐ வில் see you on next episode. Thank you so much.